இந்தியாவிலேயே மிகவும் சர்ச்சைக்குரிய அரசனா ஒரு முகலாய பேரரசர் இருந்தார். அவர் தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய சொந்த பிரதர்ஸையே கொன்னுடுறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தந்தையை ஜெயில போட்டுறாரு. எங்க பார்த்தாலும் ஹிந்து கோயில்களை இடித்து தள்ளுறாரு. இந்தியர்களோட கலை, கலாச்சாரம், இசை இதை எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் 49 வருஷங்கள் இந்தியாவை ஆண்ட அந்த மன்னர் யார்? எஸ், அது வேற யாரும் இல்ல, இந்தியாவை ஆண்ட முகலாயர்களின் 6வது மன்னன் அவுரங்கசீப். இந்தியாவில முகலாய ஆட்சி தொடங்கிய பாபர்ல இருந்து தொடங்கி அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் போன்ற மன்னர்கள் இந்தியர்களிடையே நன்மதிப்பை பெற்றனர். ஆனா ஷாஜஹானோட மகனான அவுரங்கசீப்பை மக்கள் ஏன் வெறுத்தாங்க அப்படிங்கறதோட ரீசன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவுரங்கசீப் தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹான் மற்றும் மும்தாஜின் 3வது மகனாக 1618 பிறக்கிறார். இவருக்கும் மற்ற குழந்தைகளைப் போலவே இஸ்லாம் மத கொள்கைகள், பர்சியன் லாங்குவேஜ், மிலிட்டரி டாக்டிக்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுது. ஆனா மற்ற குழந்தைகளைப் போல் அல்லாமல் சிறு வயதிலிருந்தே இஸ்லாம் மத கொள்கைகளை தீவிரமாக பின்பற்ற ஆரம்பிச்சாரு அவுரங்கசீப். இவரோட புத்தி கூர்மையை பார்த்த ஷாஜஹான் 1936 அவுரங்கசீப்போட 18வது வயசுல அவரோட டெக்கான், அதாவது சவுத் சென்ட்ரல் ஏசியாவோட கவர்னரா நியமிக்கிறாரு. பதவியேற்ற கொஞ்ச நாட்கள்லயே டெக்கான்ல ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்த அகமத் நகர் சுல்தானேட்டை டிஸ்ட்ராய் பண்ணி அகமத் நகர முகல் டெரிட்டரி கூட ஜாயின் பண்ணிடுறாரு. இதுதான் அவுரங்கசீப்போட முதல் விக்டரியா பார்க்கப்படுது. தன்னோட விக்டரிக்கு அப்புறம் அகமத் நகர்ல நிறைய பள்ளிவாசல்களை கட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ்லாமிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு. அவுரங்கசீப் இப்படி பாப்புலரா ஆகிறத பார்த்த ஷாஜஹானுக்கு ரொம்பவும் பயம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா அவரோட மூத்த மகனான தாரா ஷிகோவ தான் அடுத்த முகலாய மன்னனா ஆக்குறதுக்கான திட்டம் அவர்கிட்ட இருந்தது. இதனால டெக்கான்ல கவர்னரா இருந்த அவுரங்கசீப்பை 1645ல குஜராத்தோட கவர்னரா மாத்துறாரு. ஏன்னா அவுரங்கசீப் டெக்கான் பகுதிகளில் இருந்த மராத்தியர்கள் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா ஷாஜஹான் சென்ட்ரல் ஏசியாவை அமைதியா வச்சிருக்கதா விரும்பினாரு. இதனாலதான் அவுரங்கசீப்பை மாத்தி குஜராத்துக்கு சேஞ்ச் பண்ணிடுறாரு. அந்த டைம்ல குஜராத் ஒரு எக்கனாமிக் சென்டரா தான் கருதப்பட்டுச்சு. இந்த மாதிரி எந்த எதிர்ப்புகளும் இல்லாத ஒரு பிளேஸா இருந்துச்சு. முக்கியமா குஜராத் போர்ட் மூலமா நடக்கக்கூடிய ட்ரேட்ஸையும் ரெவன்யூஸையும் கவனிக்கக்கூடிய பொறுப்பு தான் ஒரு கவர்னர் கிட்ட கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் இதை ஏற்றுக்கொண்ட அவுரங்கசீப் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா தான் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம குஜராத்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்ஸ் கலெக்ஷன் போன்ற இன்ஃபர்மேஷனை கெயின் பண்றாரு. குஜராத்ல நிறைய இஸ்லாமிக் மாஸ்கியூஸ் கட்ட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இஸ்லாமிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மக்கள் மேல திணிக்கிறாரு. இதனால நடந்த லோக்கல் ரிபெலியன்ஸை கண்ட்ரோல் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1640ல சிந்த் ரீஜன்ல இருக்கக்கூடிய முல்டன் அப்படிங்கிற பிளேஸோட கவர்னரா மாற்றப்படுறாரு. அங்கேயும் நிறைய இஸ்லாமிக் மாஸ்கியூஸ் கட்டுறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரிக்டான இஸ்லாமிக் ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்றாரு. இப்படியே ஒரு 10 வருடங்கள் முல்டன்லயே கவர்னரா இருந்தார். இந்த டைம்ல சென்ட்ரல் ஏசியால இருக்கக்கூடிய மராத்தா கிங்டமோட அரசனா சிவாஜி மகாராஜ் முடிசூட்டப்படுறாரு. சிவாஜி மகாராஜ் பொறுப்பேற்ற உடனேயே டெக்கான் ரீஜன்ல முகலாயர்களோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சிச்சு. இதை கவனிச்ச ஷாஜஹான் உடனே 1653ல திரும்பவும் அவுரங்கசீப்பை டெக்கான் ரீஜனோட கவர்னரா மாத்தினார். ஆனா இந்த முறை அவுரங்கசீப்பிற்கு டெக்கான் ரீஜன் ரொம்ப ரொம்ப கடினமாவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா கர்நாடகை ஒட்டிய பிஜப்பூர் சுல்தானேட், ஹைதராபாத்தை சார்ந்த கோல்கண்டா சுல்தானேட் மற்றும் மகாராஷ்டிராவை சார்ந்த மராத்திய வாரியர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இருந்தாலும் அவுரங்கசீப் பிஜப்பூரை அட்டாக் பண்றாரு. ஆனா முழுமையா பிஜப்பூர் அவரால் கைப்பற்ற முடியல. ஒரு சில இடங்கள் தான் இவரால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தை சார்ந்த கோல்கண்டா சுல்தானேட்டை அட்டாக் பண்றாரு. அங்கேயும் இவருக்கு தோல்வியே கிடைத்தது. அது மட்டும் இல்லாம மராட்டியத்தை ஆண்ட வீர சிவாஜி அவுரங்கசீப்பிற்கு மிக மிக தொல்லையாக இருந்தார். அதே மாதிரி வீர சிவாஜி முகலாயர்களோட நிறைய டெரிட்டரியை ரிட்டர்ன் எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் யூஸ் பண்ண கொரில்லா வார்ஃபேர் அவுரங்கசீப்பிற்கு ரொம்ப ரொம்ப தொல்லையா இருந்துச்சு. இந்த டைம்ல தான் 1657ல ஷாஜஹான் நோய்வாய்ப்படுறாரு. அடுத்த முகலாய மன்னர் யார் அப்படிங்கிற போட்டியும் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல தான் டெக்கான் வேலைக்காகாது அப்படின்னு புரிந்து கொண்ட அவுரங்கசீப் டெல்லியை நோக்கி போறாரு. டெல்லியில ஷாஜஹானோட ஃபர்ஸ்ட் 4 பசங்களுக்கு இடையே பதவிக்காக சண்டை நடக்குது. இதுல அவுரங்கசீப் தான் வின் பண்றாரு. மத்த 3 பிரதர்ஸையும் கொன்னுறாரு. அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டிருந்த தனது தந்தையான ஷாஜஹானை வீட்டு சிறையில வைக்கிறாரு. அது கூடவே அவரை பார்த்துக்கிறதுக்காக ஷாஜஹானின் மகளான ஜஹானாரா பேகத்தையும் வச்சிருக்காரு. ஆட்சிக்கு வந்த உடனேயே ஆலம்கீர் அப்படிங்கிற பேரை தன்னோட பழைய பேரோட இணைச்சிறாரு. அதாவது ஆலம்கீர் அப்படின்னா கான்குரர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு மீனிங். அதுக்கப்புறம் தன்னோட நாட்டை முழுமையான முகலாய நாடு ஆக்க வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்பவும் ஆர்வமா இருந்தாரு அவுரங்கசீப். அதுக்கப்புறம் முகலாய அரசபையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த டான்ஸ், மியூசிக் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட அரசபையில இருந்த போயட்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. டெல்லியோட அரசன் ஆனாலும் கூட சிவாஜி அவரோட மனதுல ஒரு நெருடலாவே இருந்தாரு. இதனாலதான் 1660ல தன்னோட ஜெனரல் சேஷ்டகான் அப்படிங்கிறவரை சிவாஜியை கேப்சர் பண்ண அனுப்புறாரு. சேஷ்டகானும் மிகப்பெரிய முகலாய ஆர்மியோட பூனேல என்டர் பண்றாரு. இருந்தாலும் அவரால் சிவாஜி கேப்சர் பண்ண முடியல. ஆனா சேஷ்டகான் சிவாஜியை எப்படியாவது பிடித்தே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு டெக்கான்ல இருந்து சிவாஜிக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நடக்குது. அதாவது 1663ல சிவாஜி சர்ப்ரைஸா சேஷ்டகானை தாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட 3 விரல்களை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவுரங்கசீப்பிற்கு இதை ஜீரணிக்கவே முடியல. இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப இன்சல்ட்டா நினைச்சாரு அவுரங்கசீப். அதுக்கப்புறம் நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 1664ல சிவாஜி குஜராத் போர்ட்டை அட்டாக் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்த அனைத்து செல்வங்களையும் எடுத்துட்டு வந்துறாரு. இப்படியே அவுரங்கசீப்
சிவாஜிய தன்னோட முதல் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவுரங்கசீப் உடனே ரியாக்ட் பண்ணாம அமைதியாவே இருந்தாரு. ஆனா அவரோட மனசுல எப்படியாவது சிவாஜியை பிடிச்சு அழிக்கணும் அப்படிங்கிறது தான். இதனால முதல்ல 1665ல சிவாஜி கூட அமைதி ஒப்பந்தத்துக்கு வருமாறு அழைக்கிறாரு. சிவாஜியும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1666ல ஒரு நாள் சிவாஜிய ஆக்ரால இருக்கக்கூடிய தன்னோட அரண்மனைக்கு வருமாறு அழைக்கிறாரு. இத உண்மை என்று நம்பிய சிவாஜி தன்னோட மகனான சம்பாஜியோட ஆக்ராக்கு வந்து புறப்படுறாரு. ஆனா அமைதியை விரும்பி ஆக்ரா கோட்டைக்கு சென்ற சிவாஜிக்கு மிகுந்த ஏமாற்றமாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா அங்க வீர சிவாஜியை கேப்சர் பண்ணி வீட்டு காவல்ல வச்சிடுறாங்க. தந்திரமாக சிவாஜியும் அவரது மகனான சம்பாஜியும் பூக்கூடைகள்ல ஒளிந்து கொண்டு அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த இன்சிடென்டும் அவுரங்கசீப்புக்கு ரொம்ப ரொம்ப அவமானத்தை வந்து தேடி தந்தது. டெக்கான் ரீஜியன் அவருக்கு ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துச்சு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா 1669ல காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருக்கக்கூடிய பண்டிதர்களும் பிராமணர்களும் இவருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. அதே மாதிரியே டெக்கான் ரீஜன் இருக்கக்கூடிய நிறைய ஹிந்து கோயில்களை வந்து இடிச்சிட்டு அதுல வந்து முஸ்லிம் மோஸ்கியூஸ் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. டெம்பிள்ஸ் வந்து இடிக்கிறதால மக்கள் வந்து கொந்தளிச்சு நிறைய கலவரங்கள் பண்றாங்க. அவங்கள அடக்கிறதுக்காக நிறைய வில்லேஜஸ் வந்து எரிக்கப்படுது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய நிலங்கள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம நார்மல் சிவிலியன்ஸை வந்து நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் முஸ்லிம் அல்லாத ஹிந்து மக்களின் மீது ஒரு ஜிஸ்யா அப்படிங்கிற ஒரு வரி வந்து விதிக்கப்படுது. இது வந்து ஆல்ரெடி அக்பர் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. அவுரங்கசீப் திரும்பவும் அதை நடைமுறைக்கு கொண்டு வராரு. இப்படியே டெல்லியில இருந்து கொண்டே டெக்கான் ரீஜன்ஸ்ல நிறைய தொல்லைகளை கொடுக்கிறாரு அவுரங்கசீப். இருந்தாலும் டெக்கான் ரீஜியன்ல சிவாஜி இருக்கிற வரை அவரால் எதுலையுமே நேரடியா ஈடுபட முடியல. ஆனா துரதிருஷ்டவசமா 1680ல சிவாஜி வந்து மரணம் அடைஞ்சிடறாரு. சிவாஜியோட மரணத்துக்கு அப்புறம் 1681ல திரும்பவும் டெக்கான் ரீஜனுக்கு வராரு அவுரங்கசீப். திரும்பவும் 1686ல பிஜப்பூர் சுல்தானேட்டை திரும்பவும் அட்டாக் பண்றாரு. ஆனா இந்த முறை அதுல வெற்றியும் பெறாரு. அதுக்கப்புறம் கோல்கொண்டா சுல்தானேட்டையும் வெற்றி அடைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் 1689ல சிவாஜியின் மகனான சம்பாஜியை பிடித்து மிக கொடூரமாக கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ராஜ்புத் கூட சண்டை போட்டு தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பஞ்சாப் ரீஜன்ல இருக்கக்கூடிய சீக்கியர்களோட 9th குருவான குரு தேக் பகதூரை கேப்சர் பண்ணி அவரை முஸ்லிமா கன்வெர்ட் பண்ண மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் ரிஃப்யூஸ் பண்ணனால அவரையும் கொன்னுறாரு. இப்படியே தன்னோட வாழ்நாள்ல பாதிய டெக்கான் ரீஜன்லயும் போர் புரிவதிலையுமே செலவிடுறாரு அவுரங்கசீப். அதாவது 1681ல இருந்து 1707 வரை டெக்கான்லயே தன்னோட வாழ்நாள கழிக்க ஆரம்பிச்சாரு. இப்படியே 25 வருடங்கள் அவரோட முழு கான்சென்ட்ரேஷனும் டெக்கான்ல இருந்ததால டெல்லியில அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்பவும் வீக்காக ஆரம்பிச்சிச்சு. அவுரங்கசீப்பால் அமர்த்தப்பட்ட அதிகாரிகளே கரப்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே கண்டினியூஸா வார்ல பணத்தை செலவிட்டதால அரச கருவூலமும் காலியாயிட்டு இருந்துச்சு. அவுரங்கசீப்போட மண் ஆசை அந்த முகலாய பேரரசின் வீழ்ச்சியின் தொடக்கமாக இருந்தது.